ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி தான் வந்திருக்கோம். மாறனுக்கு ஒரு மொட்டை போடுற ஐடியா இருந்தது. ஸோ அதனால் சேர்ந்துட்டு நமக்கு ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கி இங்கே வர்ற மாதிரி ஐடியா. ஸோ கரெக்டாக ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock ஆச்சு. வேளாங்கண்ணி வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றோம். ஸோ மாறனுக்கு மொட்டை போடணும் அப்படிங்கிறனால டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வர சொன்னாங்க. நல்ல பயங்கரமான க்ரௌட் இருந்தது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு போடுறாங்க, இங்கே பின்னாடி போயிருங்க அப்படின்னாங்க. ஸோ மட்டும் வந்திருந்தோம். சரிம்மா, ஏன்னா மாறன் 2 டைம் விட்டோடு பயங்கரமாக அழுதார். சரிப்பியா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பேண்டை அழகாக 2 கையிலையும் விரலில் மாட்டி விட்டுருந்தாங்க. லைட்டாக அதை ப்ளே பண்ணி கரெக்டாக அதில் ஸ்ப்ரிங் பண்ணி காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அழுகவே இல்லை. அது விளையாடுறத முறமாக இருந்தால் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சுத்தமாகவே அழுகவே இல்லை. ஃபஸ்ட் மொட்டை போடும்போது பயங்கரமான அழுகை, செகண்ட் மொட்டைக்கும் பயங்கரமான அழுகை இருந்தது. இப்போ போடும்போது அழுகவே இல்லை. அழகாக அவனுக்கு கொஞ்சம் சின்ன ரப்பர் பேண்ட் கையில் கொடுத்து விளையாட விட்டுருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் மாற்றி அப்படி தான் உட்கார வச்சோம். அவன் அழகாக விளாண்டுட்டு அதாவது தலையை பெருசாக ஒன்றும் அவன் அழட்டிக்க கூட இல்லை. கடைசியாக தான் ரெண்டாவது பக்கம் திருப்பி போடும்போது லைட்டாக தலையை ஷேக் பண்ணான். ரப்பர் பேண்ட் கீழே விழுந்துட்டு அழகாக அவன் பாட்டு அழுகாமல் உட்காந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ ஒரு 5 to 6 minutesக்குள்ளே அவங்க கடாடான்னு சொல்லிட்டு அவங்க மாறனுக்கு முட்டையை போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த முடி விழுகும்போது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே போட்டே இருந்தாங்க. அவ்வளோதான், கடாடான்னு போட்டு முடிச்சிட்டாங்க. சின்னதாக லைட்டாக தலையில் லைட்டாக ஒரு இது இருந்தது. அதுவுமே லைட்டாக சின்ன ஜெல்லு மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டார். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவனுக்கு மண்டையை அசைச்சிட்டான். அதான் சின்னோண்டு மார்க்குன்னு இருந்தது. மொட்டை போட்டதுக்கப்புறம் ஐயாவுக்கு புது ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் முந்தின நாளே வந்துவிட்டோம். பெரியவியாழன் அன்னைக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஏன் அப்படின்னா இங்கே வற்றாத நீரூற்றுக்கு போகிற பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் குறைஞ்சபட்சம் நாங்கள் பார்த்த அந்த டைமில் மட்டும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு 6-7 லட்சம் பேர் இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா சின்ன இடம் கிடையாது, சுற்றி நிறையா தங்குறதுக்கு எல்லாம் நல்ல ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் ஆடிட்டோரியம் தனியாக இருக்குது. இது பழைய சர்ச்சுக்கு பின்னாடி ரீபில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டேஜ், அது ஓப்பன் மாஸ் வைக்கிற மாதிரியானது. ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஜீசஸுடைய அந்த இறப்பு இதை நமக்கு சிலுவையில் அறையிறத நமக்கு தனி ப்ரேயராக வச்சுருப்பாங்க. அந்த ப்ரேயருக்காக தான் விட்டுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதியில் உள்ள கார்டனிங் மாதிரி இருக்குது. இங்கேயும் பெரிய இங்கே பார்த்திங்கன்னா ஜீசஸோடைய பெரிய ஸ்டாச்சு ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க, காங்க்ரீட்டில் தான். அந்த இதில் தான் போயிருந்தோம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஊர்கள்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களாம் தங்கியிருக்காங்க. 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் க்ரௌடு கொஞ்சமாக இல்லை. இது பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிற பகுதி. நாங்கள் இங்கே சர்ச் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சரி கடலுக்கு சாயந்தரம் ஈவினிங் போகலான்னு பார்த்தோம். ஆனால் பயங்கர க்ரௌடு. வழி நடுக்க பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட்டு. பொதுவாகவே கோயில் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துமே ரேட் அதிகமாக இருக்கும், அப்படி தான் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா மெல்லிவதிலிருந்து டிசைனாக கிட்டத்தட்ட 30-40 கடைகள் தொடர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ கடைகளையும் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் தான். நம்ம ஆள் வைரத்துக்கு இருக்கும், டிசைனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி உள்ள கேண்டில்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கலராக எல்லாமே பார்த்திங்கன்னா அப்புறம் லேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் குட்டீஸ்க்கான டாய்ஸ், அப்புறம் எப்போவுமே வெளில போனாங்கன்னா ஃபேன்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம் இருந்தது. டாய்ஸ் நிறையவே இருந்தது. ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது மாறன் கேட்டு நான் இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்குன்னு கேட்க காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக ஒரு வாக் பண்ணோம். வேடிக்கை பார்க்கலாம். சாயந்தரம் வந்தீங்க அப்படின்னா நிறைய முதல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போகும்போது இந்த நடக்கிற பகுதி எல்லாமே கடல் மணலாக இருந்துச்சு. இப்போ அது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கடல் கரையிலேருந்து ஒரு 5-10 அடிக்கு வரைக்குமே கடை இருக்குது. அந்த மாதிரி கடை அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போய் பீச்சில் போய் விளையாடலாம் அந்த மாதிரிலாம் முடியாது. ஏன்னா அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற இடமே ரொம்ப கம்மி. ஒரு உட்காந்துட்டும் பார்க்க முடியாது. ரொம்ப பக்கத்தில் கடைசி வரைக்கும் கடை இருக்குது. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 10-15 அடியில் பார்த்திங்கன்னா கடற்கரை அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பெரியவாலாம் நான் குட் ஃப்ரைடே 2 நாளும் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌட். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஈவினிங் கேம் விளாடுற மாதிரி வச்சுருந்தாங்க, கார் வெல் பண்ணுற மாதிரி. அப்புறம் குட்டி டீ ஷாப் மாதிரி இருந்தது. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்கிற அந்த ஏர் பலூன் பேக்ஸ் அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் அதுவும் நிறையா இருந்துச்சு இங்கே கடைகள். நாங்கள் செஞ்சுட்டு போகல, கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் பார்ப்போம் சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் வரைக்குமே ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம். ஆள் அதிகமாக இல்லை. ஆனால் அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, கடல் ஆழமாக இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. கூட்டம் அதிகமாக இருந்தனால நமக்கு என்ஜாய் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் என்ன செஞ்சோம், மாறினா கீழே விட்டு அவங்க அப்பா தண்ணியில்
பார்த்திங்கன்னா கடல் அலை கொஞ்சம் இது சாயந்தரம் ஆக கொஞ்சம் அலை அதிகமாக தான் ஆரம்பிச்சு. சரி மாறனுக்கு ஃபஸ்ட்டு கடல் கூட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கால் நனைக்கி விட்டாங்க. அவங்க அப்பாவும் தாத்தாவும் நல்லா தூக்கி வச்சு நல்லா ஜாலியாக தண்ணியில் கொதிக்க விட்டுருந்தாங்க. பார்த்தா சாயந்தரம் சன்செட் ஆகுறது நல்லா இருந்தது. நான் திரும்ப ஒரு டைம் எடுத்தேன், ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி, பயங்கரமான க்ரௌடு. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, என் கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே கூட்டம் இருந்தது. ஸோ அதனால தான் இன்னொரு ஷாட் திரும்ப எடுத்தேன். சன்செட்டிங் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. மாறின கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு, தண்ணியில் விட்டால் தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டான், அந்தளவுக்கு இருந்தது. பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ தூரங்கிறத நாங்கள் போகலை, பட் பக்கத்தில் இருக்கிற வரைக்குமே பார்த்தேன். பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு. அந்த தென்னை மரத்தோடு இருக்கிற அந்த சன்செட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹங்கிங் சேலஞ்ச் சொல்லிட்டு எங்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது 100 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நிற்கணும் போல இருக்க. நின்று யார் ஃபுல்லாக வந்து அப்படி ஹேங் தொங்கின பொசிஷனில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டாய் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களும் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் சரி கடற்கரைங்களம்போது கார்ன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ஸ்வீட் கார்னும் அண்ட் அது மாதிரி ஸ்பைசி கார்னும் சேல் பண்ணாங்க. ஸ்வீட் கார்னில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் சொல்லிவிட்டு ஃபுல் வந்து, ஏன்னா அதில் சில பேருக்கு வந்து பிடிக்காதாச்சு, எங்கள் அப்பாவும் வேணான்ட்டாங்க, பட்டர் கார்ன் வேணான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது நாங்கள் எப்பவும் போலவே. ஆனால் இங்கே ரேட்லாம் ஜாஸ்தி. நார்மல் கார்ன் கூட 50 ருபீஸ். சும்மா சாதாரண சின்னோன்னு மினி கப் சொல்லுவாங்க இல்லையா, டீ கப்லேயே சின்ன கப், அதில் வந்து ஒரு ஹாஃப் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா 30 ருபீ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படிங்கிறனால ஒன்று கையில் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. அது ரெண்டாக நாங்கள் ஸ்டிக் பண்ணி தர சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு வழியாக இங்கே நாங்கள் கார்ன் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா அப்புறம் கடற்கரை வெளிலேருந்து வர வேலை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு சாப்பிட்ருப்போம்ல, வட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 50 ருபீஸ் தான் விற்றுருந்தாங்க. ஒரே யூனிஃபார்மாக ஒரே கலராக தான் இருந்துச்சு, தனித்தனியாக வாங்கிக்கலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா காசு மிட்டாய், ஜெல்லி மிட்டாய் வாங்கியிருப்போம் பருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த சுட மிட்டாய் மாதிரி உள்ளது, கலர் ஃப்ளேவர் பாக்கு மிட்டாயிலே இது கோல்டன்னு பள்ளி மிட்டாயின்னு சொல்லுவோம்ல அது. நமக்கு வந்து இன்னும் ஸ்கூல் டேஸில் மெமரிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறையாவே இங்கே இருந்துச்சு. ஸோ அதை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம்ல. இந்த மிட்டாய், காசு மிட்டாய், சில்வர் காசு இருக்கும், மாதிரி கோல்டன் காயின் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது. நம்ம கலராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தான் அல்வா ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஸ்கூல் டேஸில் நமக்கு வாங்கினது, அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. அது போக இங்கே பொதுவாக வந்தாலும் மற்ற மாதிரிலாம் வாங்குவாங்கள இருக்க. ஈவினிங் கரெக்டாக ஒரு 6:45 கிட்ட நம்முடைய பழைய சர்ச் வந்து இப்படி தான் இருந்தது. அந்த விசிபிள் பார்க்குறதுக்கு அந்த ஈவினிங் சன்செட் ஆகிற நேரம் கரெக்டாக பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சு, அந்த லைட்டாக இருக்குது ப்ளூ லைட் வந்து பார்க்குறதுக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா அதே க்ரௌட், நம்ம நடந்து போகத்தே நம்ம பின்னாடியே ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளை தள்ளிகிட்டே போவாங்க, அந்தளவுக்கு க்ரௌட் இருந்தது. இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ற மாதிரி, ஸ்பீடான போக முடியாது, ஏன்னா அந்த க்ரௌடை விளக்கிட்டு தான் போகணும். நான் கேமரா தூக்கி வச்சு எடுத்து பார்த்தேன், அப்படி தான் இருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அந்த சென்ட்ரல் இதுக்கு வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் அந்த பேரிகேட் பக்கத்தில் கொஞ்சம் கூட்டமே குறைஞ்சிருந்துச்சு. அப்புறம் அகைன் அதே க்ரௌடு